இல்லை நம்பர் தமிழ்நாடு முழுக்க மீறி போட்டுருவோம். அதாவது சென்னையிலேருந்து இந்த மாதிரி கடைசி நாகர்கோவில் வரை போட்டுருவோம். இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சொல்லி மக்களை வந்து நாங்கள் பிளாட்டுக்கு விற்பனை செஞ்சு வரோம். எங்கள் இடம் எங்கே இருக்குன்னா அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி தேசியம் இல்லை, அருப்புக்கோட்டை டு தூத்துக்குடி ஆகும். இது அண்ணாச்சூரை பார்த்து பாருங்க, எங்கே இருக்காங்க நீங்கள் வாங்கிருக்காங்க. சரி நீங்கள் வாங்கிருக்கே பார்த்துக்காரு. இடம் வந்து மெயின் ரோடில் இருக்குது. அருப்புக்கோட்டையிலேருந்து தூத்துக்குடி போகிற பாருங்க. அருப்புக்கோட்டை 10 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் அன்பு மாடல் நகர்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஆமாம், 2006 இந்த பிளாட்டை போட்டோம். 2006 போட்டு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. போட்டு பிளாட்டுலாம் உள்ளே வந்து பெரிய ஹோட்டலு, ஸ்விம்மிங் பூலு, காலேஜு, பெரிய சாய்பாபா கோயில், லாட்ஜு, வீடுகள் நிறைய வந்துருச்சு. இடங்கள் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அந்த டெவலப்பான இடத்துல உங்களோட பிளாட்டை விற்கிறதுக்கு வர சொல்லியிருக்கோம். இதான் விஷயம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, உதாரணம் சித்தராஜபுரத்துலேருந்து வந்தாலும் சரி, கடந்தாலேருந்து வந்தாலும் சரி, கன்னிசேரி பக்கத்தில் ஒரு ஊர் போட்டுருக்காங்க, ஒண்டிக்குடின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டீங்களா? எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி நீங்கள் பிளாட் எடுக்கலாம். இது வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கி போட்டால் திருப்பி கொடுத்துக்கலாம். உதாரணமாக சாத்தூர் உங்கள்கிட்ட இந்த ஊரில் இருக்குது. ஐயாவுக்கு வந்து கரெக்டாக 70 வயசு இருக்குது. என்ன வயசாக இருக்கியா? கரெக்டாக சொல்கிறேன்னா 70 இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தூரில் என்ன ரேட்டாக இருக்குது? செண்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1990 ஞாபகம் இருக்கா? செண்டு 5000 10,000 எப்படி இருந்திருக்கோம்? இப்போ உங்களுக்கு 6000 7,000 பணம் தான் இல்லை. நான் சொல்ல சாத்தூர்ல நான் 4 சென்ட் 20,000 வாங்கினேன். 4 சென்ட் 20,000. ஆமாம். இன்னைக்கு லட்சக்கணக்கில் ஒரு சென்ட் 9 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம். அப்போ 4 சென்ட் 50 லட்சம். தெரிஞ்சிடத்துக்குனா நீங்கள் வியாபாரம் வந்து தொழில் வந்து ரியல் எஸ்டேட் வந்து தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ உலகத்தில் எங்கே வாங்கினாலும் பல மடங்கு ஏறும். அது மாற்று கருத்து இல்லை. அது சித்தராஜபுரம்னு சொல்கிறேன். 1987 நான் வந்திருந்தேன். சித்தராஜபுரத்து யார் வந்துருக்கீங்கன்னா 87 உங்கள் ஊருக்கு நான் வந்திருக்கேன். அதுக்குள்ள நான் வந்ததே இல்லை. அது என்னுடைய மாப்பிள்ளை வீடு விசேஷத்துக்காக வந்திருந்தேன். அப்போ நீங்கள் நம்பாடி போங்க. செண்டு வெறும் 6,000 ரூபாய் 87ல். இன்னைக்கு செண்டு வந்து 40 லட்சம் அந்த இடம். சித்தராஜபுரம் ஒரு ஊர். அப்போ எல்லாம் வெறும் முடிச்சடியாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கட்டடமாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ வியாபாரம் வந்து நீங்கள் இல்லாட்டி நீங்கள் விட்டு கொடுங்க. நான் இதில் 30,000 50,000 இல்லை, நீங்கள் விட்டு கொடுக்கலாம். எப்படி விட்டு தரலாம்? உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் அண்ணன் தம்பி, சின்னம்மா, ரெண்டாயிரத்தி நீங்கள் இடம் பார்க்க நினைக்கிறவங்க இன்னைக்கே இடத்த காமிக்கிறாங்க தயாராக. கம்பெனி சார்பாக வந்து இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு போகணும். நீங்கள் பார்க்கறதால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்கிறேன் உண்மையா? பிள்ளைய டீச்சர் படம் இருக்கா? டீச்சர் தான் முடிச்சுருக்காங்களா? சாய்பாபா போயிருக்கா? இருக்காங்களா? காலேஜ் போடுதா? எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது மொத்தம் எனக்கு 327 ஏக்கர் ஒரே இடத்துல 12,400 எல்லாமே எங்கள் ஊரில் வந்து 20 நாற்பது. நீங்கள் 3 பிளாட் வாங்க 5,500 சென்ட் 60 40. 3 பிளாட் வாங்க 60 40 5,500 சென்ட் 1 கிலோன்னு சொல்லுவாங்க சென்னையில். கிலோன்னு சொல்லுவாங்க. நான் 5,500 சென்ட் இந்த மாதிரி பிளாட் பலவரம் வாங்கி போகலாம். 5 இருக்குது. அங்கே குடியிருக்கேன். நீங்கள் ஒரு விட்டு கொடுத்தோம்னால நாங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது பராமரிப்பு. அந்த இடத்த முடிச்சு முளைக்காம நாங்கள் திருப்பி எங்களோட ஜேசிபி தோசைலாம் இருக்குது. நாங்கள் வருடம் ஒவ்வொரு ஜூன் மாதம் மே ஜூனில் வந்து வெயில் காலங்களில் இடத்த கூட சுத்தம் பண்ணிடுவோம். வித்த பிளாட்டு, விற்க போகிற பிளாட்டு, விற்று முடிச்ச பிளாட்டு எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பராமரிப்பு இருக்குது.
ரெண்டாவது எல்லாத்தையும் விட அந்த விலை கம்மியாக இருக்கு. என்ன காரணம், நிறைய பெரிய ப்ராஜெக்ட் நிறைய சுற்று இருக்கு. அதனால விலையை உங்களுக்கு சதுரத்துக்கு 500 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு சதுரத்துக்கு சொல்லுவா செட்டு சொல்லுவா உங்களுக்கு சாப்பிட்டு குறைஞ்சது 2000 லட்சம் ஆரம்பிக்குது. சுற்றி வீடு இருக்கும், சுற்றி வீடுகள் இருக்கும், பக்கத்தில் காலேஜ் இருக்கும், ஹோட்டல் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும், லாட்ஜ் இருக்கும், இந்த மாதிரி இடத்த ஒட்டியே இருக்கும். நீங்கள் 2000 லட்சம்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்காது. இந்த எல்லாம் இடத்த வந்து பாருங்க. இது வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கி போனால் பின்னாடி கொடுக்கலாம், அவ்வளோதான். அதில் விட எல்லாத்தையும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு. உங்களாக வச்சுக்கோங்கன்னா இந்த ஊரில் சாத்தூரில் எடுத்துங்க. அண்ணாச்சி உங்கள் பேர் என்னது? சதீஷ் கண்ணன். இந்த ஊரில் ஒரு 2 லட்சம் நான் வாங்குறேன், ஒரு 7 லட்சம் கொடுத்து வாங்குறேன். 7 லட்சம் கொடுத்தோம்னா 7 லட்சம் கூட கொடுத்த கூட பார்த்து தருவாங்களா, அல்ல 3 லட்சம் கொடுத்தா பார்த்து கொடுப்பாங்களா? ஐயா சித்தராஜ் அவத்தில் எப்படி ஃபுல் பண்ணுங்க. எங்க கிட்ட நீங்க ஃபுல் பணம் கொடுப்பாங்க. 35% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திரம் பதிவு கொடுக்கும் உங்க பேர்ல. மிச்சத்தை நீங்க மெல்ல மெல்ல கட்டலாம். அந்த மெல்ல மெல்ல கட்டுற வட்டி கிடையாது, 18 மாசம் இஎம்ஐ. அது ஏன் அப்படி சொல்றோம்னா, உதாரணத்துக்கு உங்க பேர் என்னங்க? ஜேம்ஸ். நீங்க வந்து ஒரு 2 பிளாட்டா 4 பிளாட்டா உங்க சக்தி தக்கன வாங்குறீங்க, ஒரு பிளாட்டா வாங்குறீங்க வச்சுக்கீங்க. அந்த வாங்கவே இல்லை, உங்க தங்கச்சியும் உங்க தம்பியும் பணக்காரா இருக்காரு கற்பனைக்கு, அவரை வர சொல்லி வாங்க சொல்லுங்க. வாங்கினா ஒரு கமிஷன். இவ்வளவுதான். ஒரு மாதத்துக்கு நாங்க 30,000 50,000 இப்படி வாங்கணும். எந்த பிளாட் கொடுத்தாங்க இதெல்லாம் ஒரு 2% 3% கொடுப்பாங்களா? சாத்தூர் எப்படி 2% 3% கொடுப்பாங்க. அங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த பிளாட் கொடுத்தாலும் ஒரு பிளாட் 15,000 ரூபாய், அந்த மாதிரி சிஸ்டம். நீங்க ஒரு பிளாட் 4 லட்சம் ரூபாய்க்கு எங்கிட்ட குறைஞ்சது இருக்கு. உதாரணமாக ஒருத்தர் 2 பிளாட் வாங்கினா 8 லட்சம் ரூபா. 8 லட்சம் ரூபாய் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? உங்களுக்கு 30,000 கழிச்சு கொடுத்துருவோம். இந்த 8 லட்சத்துக்கு 2.5 லட்சம் கொடுத்தா பஞ்சு கொடுத்துருவோம். எவ்வளோ கொடுத்தா? உங்கள் பேருக்கே பஞ்சு கொடுத்துருவோம். மிச்சத்தை நீங்கள் மெல்ல மெல்ல கட்டலாம். 2.5 லட்சம் கட்டி கொடுத்த உடனே கட்டி முடிச்ச உடனே பத்திரம் பண்ண உடனே உங்களுக்கு கமிஷன் 30,000 கொடுத்துருவோம். அதுபோல் நாங்களும் வாடிக்கையாளர்கள் நாங்கள் பார்த்துருவோம், கம்பெனியில் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் சர்வீஸ் பண்ணால் 2 பிளாட்டுக்கு தான் 30,000 ஆயிடுச்சு. 4 பிளாட்டுக்கு தான் 60,000 ரூபா. அதுதான் நான் சொன்னேன், மாதம் 30,000 50,000 வசூல் சம்பாதிக்கலாம்னு சொல்லுங்கள். உதாரணம் நீங்கள் அட்டை கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் ஒரு நாள் கொடுக்க உங்களை பேட்டி எடுத்து வெளியே 12,000 ரூபா சம்பளம் சொன்னீங்க. 400 ரூபா தானே ஒரு நாளைக்கு, 30 நாளைக்கு 12,000 ரூபா. அப்படிதானே? 12,000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு வந்து 1,44,000 ரூபா உங்களோட சம்பளம் ஆண்டுக்கு. 1,40,000. 10 வருஷத்துக்கு 14 லட்சம் ரூபா. 10 வருஷம் நீங்க வயது இப்போ 40 வச்சுங்க. என்ன வயசாகுது? 40. நான் 40 சொன்னா 50 வருஷம் 10 வருஷம் வளர்த்தா 5 வருஷம் சம்பாதிக்க முடியும். நீங்க அட்டை கம்பெனில 10 ஆண்டுகள் வேலை பார்த்தா வேலை சேர்ந்து 5 வருஷம் சம்பாதிக்கணும். இதுல 1 வருஷம் வளர்த்தீங்கன்னா 5 வருஷம் சம்பாதிச்சோம். எப்படி? உங்க அக்கா நினைச்சிருக்கா, அண்ணன் தம்பி, சின்னமா பெரியமா, தாய் மாமா, உங்களை சம்சார வழியில அத்தனை பேருக்கு பேசுங்க. வந்து பாருங்க, பிடிச்சா வாங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? வந்து பாருங்க, பிடிச்சா வாங்க. வாங்கினா உங்களுக்கு கமிஷன். ஒரு பிளாட் எவ்வளவு சொன்னேன்? ஒரு பிளாட் எவ்வளவு கமிஷன் சொன்னேன்? 15,000. நீங்க ஒரு மாதம் முழுக்க வேலை பார்த்தா 12,000. அதுல நீங்க பஸ்ஸுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா? 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு போகுது. நீங்க தான் சொன்னீங்க. உங்க காலைல பேட்டி எடுத்து பாத்தீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? ரைட். வெளியிருந்து பேட்டி எடுத்தேன். அப்ப 11,000 தான் உங்க சம்பளத்துக்கு 30 நாள் வேலை பார்த்தா. அப்ப இது எவ்வளவு ஒரு ரகசியமான வேலை பார்த்தேன். இதுல இன்னொரு முக்கியமான சித்தராஜோட சொன்னீங்கல்ல சார், உங்க ஊர்ல இருந்து ஒரு பேச்சுக்கு உங்க அக்காவோ உங்க தங்கச்சியோ உங்க அண்ணனோ இடம் பார்க்க வரணும்னா நீங்க உங்க சொல்ல வர வேண்டாம். கம்பெனில இருந்தே கார் கொடுத்துருவோம். இந்த ஊர்ல கார் இருக்கு, சாத்தூர்ல இருக்கு. இதுதான சாத்தூர். விருதுநகர்ல இருக்கு, சித்திராஜபுரத்துல இருக்கு. கார் எங்க கம்பெனி கார் இருக்கு. நீங்க போன் பண்ணீங்க, நீங்க ஐயா இடம் பார்க்க வரீங்கன்னா நீங்க எங்க போன் பண்ணா உங்க வீட்டு கார் வந்துடும். அந்த வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வர காரில் நீங்க உங்க அண்ணனையோ தங்கச்சி யார் வராலும் அவங்களை கூட்டு வந்து இடத்த பார்க்க வைக்கணும். அவங்க இடம் பிடிச்சா அவங்க வாங்குவாங்க. பிடிக்காட்டி கவலையில் கார் வாடகை கம்பெனி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு என்ன செய்ய கஷ்டமே கிடையாது. கார் வாடகை நீங்கள் தரேன் கம்பெனி கொடுத்துரும். ஆளை மட்டும் ஏறி உட்கார வச்சா போதும். இடம் வாங்கினாலும் அவங்க கமிஷன் கொடுத்துருவாங்க. அப்படித்தானே? அப்போ கமிஷன் கிடைக்கும்,
இடத்துக்கு பாதுகாப்பு இருக்கு, இடத்தை சுற்றி பராமரிப்பு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். ரெண்டாவது முன்னக்கூடி ஒரு பேர் பதிஞ்சு கொடுத்துறோம். அதான் பெரிய கிஃப்ட் உங்களுக்கு. இதே வேற இடத்துல வந்து மாசம் கட்டிட்டு வாங்க, 25 மாசம் கட்டுங்க, கட்டி முடிஞ்ச ஒரு வாங்கி தரணும்னா 10ஆம் மாசம் அவர் ஓடி போயிட்டாங்கன்னா நீங்க மாட்டிக்கிறீங்கல்ல, உங்க சொந்த நாட்டை தான் வாங்கி தரீங்க. ஸோ அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு பிளாட் வேணா 1 லட்சமோ 1.5 லட்சம் கொடுத்து பத்திரத்தை பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு சேஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல கட்டப்படுங்க. அந்த கட்டுறதுக்கு ஒரு வட்டி கிடையாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நம்ம பாதுகாப்பு இருக்கு, பராமரிப்பு இருக்கு, உண்ணக்கூடிய மக்கள் படி கொடுத்துடுறோம், வந்து பார்க்க கார் வாடகை கொடுத்துடுறோம். ரியலைஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை உதாரணமா ஒரு 12 லட்ச ரூபாய் விட்டு கொடுத்தீங்கன்னா 2% எங்ககிட்ட 12 லட்சத்துக்கு 3 கார்டு விட்டு கொடுத்தீங்கன்னா 45,000 வரும். ரெண்டாவது 12 லட்சம் ஒரு ரொக்கமா கொடுத்தா தான் பதில் கொடுப்பாங்க. இங்க கிடையாது, சித்தராஜ் வந்து கிடையாது. ஆனா விருதுநகர் மதுரையில பாறை காசு வைப்பாங்க. இதை கேள்விப்பட்டீங்களா? விருதுநகர் வாங்கினா சார் ஒரு பக்கம் 20 அடி பாதை இருக்குல்ல, அதை 10 அடி எடுப்பாங்க. அந்த மாதிரி காரணம் அண்ணாச்சி விருதுநகர் தான் நீங்க அதுக்குமார் விருதுநகர்ல எப்படி சொல்லுங்க, 10 அடி பாதை காசு. அதே ஒரு 3 சென்ட் 4 சென்ட் வந்துடும். அதெல்லாம் இங்க ஃப்ரீ, பாதைக்கு ஃப்ரீ உங்களுக்கு. அந்த மாதிரி அப்படி போய் யாராவது வர விருப்பம் பண்ணீங்களோ, அதான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதான் முதல் கேள்வி நான் உழைக்க தயாரா இருக்காங்க. நான் உழைக்க தயாரா இருக்கேன், அதனால நான் வந்து கேட்கிறேன். இவங்க 5 மணிக்கு எழுதி கொடுத்தேன், எத்தனை எழுதி கொடுத்தேன். இவர் விழாத்துக்கு வர்றாரு, ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்க. நான் உழைக்க தயாரா 5 லட்சம் நல்லா வாங்கலாம். இப்போ வந்து சாப்பிட்டு வந்து இனிமே வந்து இடம் எதுவும் பரப்பளவு கூட போகுதா, இடத்தோட என்ன கூடலாம், பரப்பளவு ஏதாவது கூட போடாது. அதனால வந்து வேலை இடம் வந்து எங்கே வாங்கி போட்டாலும் 10 வருஷத்துல 10 மடங்கு ஆகும். அதனால எல்லாரும் ஒரு நாள் நீங்கள் வந்து பாருங்க, பார்த்து நீங்களும் வாங்குங்க, சொந்தக்காரங்கிட்டையும் சொல்லி வாங்க சொல்லுங்க. அதனால நமக்கு வந்து வருமானம். ஒரு பார்வையாளராக அந்த கடைசியில் நான் உட்காந்துருந்தேன். என்னையை கூட்டவர் வந்து அவர் முன்னாடியே ஏற்கனவே இங்கே சேல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அவர் தான் என்னையை கூட்டு கொண்டாந்து அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு லெவலுக்கு என்ன இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டீங்க. சரி ஏதோ போயிட்டு வரும்னு நினச்சி வந்துருக்கீங்க. நானும் அதே பண்ணால் குற்றாலம் போய் ஒரு 2 நாள் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும், குளிச்சுட்டு வரலாம், நம்ம போனால் கூட ஒரு 2,000 செலவாக நினச்சி நான் அப்படி ஒரு போனோம் தான். இந்த மாதிரி போனதில் அறிமுகமாகி ஒரு பிளாட் விட்டேன் முதல்ல. அடுத்து 2 பிளாட் விட்டேன். நமக்கு ஒரு பிளாட் விட்டு 2 பிளாட் விட்ட உடனே நமக்கே ஒரு ஆசை விட்டுது, கமிஷன் வர. ஏன்னா இங்கே ஒரு இடங்களில் போய் இடம் வாங்கினா மொத்தமாக பணம் கட்டினா தான் உங்களுக்கு வந்து இங்கே பிளாட் வாங்க முடியும். இங்கே வந்து அப்படி கிடையாது. 35% வந்து பணத்தை கட்டின உடனே ஒரு பதிவு விட்டுறாரு. அப்போ நம்ம பார்ட்டி சொல்லும் போது ஈஸியாக இருக்குது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினீங்கன்னா 30,000 கொடுத்தோடனே பதிவு விட்டா பார்ட்டி வந்து லேசாக சரி வாங்கி போடுவோம்னு நினச்சி வந்துடுவாங்க. இப்படி செஞ்சு நான் ஏற்கனவே ஆட்டோ கன்சல்டிங் வேறு பண்ணுறேன். வண்டி காரு வேணும் வாங்கிக்கிறது வேறு பண்ணுறேன். டீ கடை வேறு சொல்ல மாட்டேன் பிளாட்டுக்கு. இதை வந்து ஒரு லேசாக தான் உள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கு நான் ஒரு 200 பிளாட் விட்டுருக்கேன். பிளாட் கொடுத்துக்காரங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு ரியல் எஸ்டேட் போடுறாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 338 ஏக்கர் வந்து ஒரு இடத்துல இன்னைக்கு போட்டிருக்கிற ஆள் வந்து ரொம்ப ரேர். ஒரு 10 ஏக்கர் போடுவாங்க, 20 ஏக்கர் போடுவாங்க, 50 ஏக்கர் போடுவாங்க, 100 ஏக்கர் போடுவாங்க. அதுக்கு மேலே போட்டதாக எனக்கு தெரியல. அடுத்து என்னன்னா, இன்னைக்கு அந்த இடத்துல உங்களுக்கு போட்டு இன்னைக்கு நல்லா அழகா உங்களுக்கு கம்பி ஊடி கொடியை பறக்க விட்டு ஒரு ரூமை கட்டி உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் விட்டுருந்துச்சாச்சுன்னா அந்த ஓனர் அந்த ஊரில் இருக்க மாட்டார், அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார். ஆனால் நம்ம இடத்து பிளாட் ஓனர் வந்து அங்கேயே குடியிருக்கிறார். இந்த பிளாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2001 போட்டது, இப்போ போட்டது கிடையாது. 2001 அன்னைக்கே ஒரு இன்ஜினியரை வச்சு பூராமே 30 அடி பாதை, 20 அடி பாதை, 20-30 அடி பாதை தான். இதில் என்ன ஒன்றுன்னா, ஒரு கோவில் இல்லாத இடமும் குளங்கள் இல்லாத ஊரும் குட்டின்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம சார் வந்து அங்கேயே வந்து ஒரு 3.5 கோடி பட்ஜெட்டில் ஒரு சாய்பாபா கோயில் சொந்த கோயில் கட்டிட்டாங்க. டெய்லி ஆளுங்க வராங்க போகிறாங்க. வியாழக்கிழமை அன்னதானம் அவர் சொந்த கோயில். அடுத்து ரமணாஸ் காலேஜ்னு சொல்லி பெண்கள் காலேஜ் உள்ள 1200 பொம்பளை பிள்ளை படிக்கிறாங்க. 54 பஸ் ஓடுது உள்ள இருக்கு. அடுத்து நீச்சல் போகலாம். அடுத்து வாசல் என்ட்ரன்ஸ்லேயே சார் சொந்தமாக லாட் விட்டுருக்காங்க. ஹோட்டல் வச்சுருந்தோம். இப்போ ஹோட்டல் வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வேற ஒரு மதுரைக்காரங்க ஜானகிராமன் சொல்லி ஒருத்தங்க வந்து இப்போ ஹோட்டல் ரொம்ப பிரமாண்டமான முறையில் போட்டுருக்காங்க. அடுத்த வேலைக்கிழமை ஓப்பன்.
ரெண்டாவது என்னன்னா, முதல்ல வந்து நம்ம வந்து பிளாட் வந்து எந்த ஊரில் நீங்கள் பிளாட் வாங்கினாலும் அப்ரூவல் பிளாட்டாக இருக்கணும். மெயினாக இன்னைக்கு அப்ரூவல் பிளாட் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே உங்களுக்கு டிடிசி சீட்டு வந்து அப்ரூவல் வருது. ரெண்டாவது தரம் இது வந்து அரசியல் மேடை கிடையாது. ஒரே ஆள் தான் ஓனர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்கிறாரு. நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா மீட்டிங் போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இன்னைக்கு போட்டிருக்கோம், அடுத்த வாரம் மதுரை, அதுக்கடுத்து கொடைக்கானல். ஒரு வருஷம் மீட்டிங் போகிறாங்க. எல்லாமே எங்கிட்ட நோட்டீஸ் பண்ணி எந்தெந்த ஊரில் மீட்டிங் வருஷத்துக்கு 2 தடவை குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போட்டுக்கிட்டே இருப்போம் மீட்டிங். எங்ககிட்ட கமிஷன் மட்டும் வாங்கினவங்க வந்து, அதாவது ஒரு தடவை மெட்ராஸில் இருந்து திருச்செந்தூர் ஒரு வேனில் வந்தாங்க. வேனில் வரும்போது நம்ம வண்டி இடத்துக்கிட்ட வரும்போது அந்த வேன் டயர் வெடிச்சிச்சு. டயர் வெடிச்ச உடனே டிரைவர் டயர் மாட்டிட்டு இருக்கா. அந்த பார்ட்டியிலேருந்து ஒரு ஆள் இறங்கி போய் அப்படி ஒன்று போயிட்டு ஒன்று வந்தவர். எனக்குள்ள இடங்கள்லாம் என்ன விளையாடுன்னு விசாரிக்கும் போது அவர் பேர் என்ன பேர்? சக்திவேல் தானே? கல்பாக்கத்துலேருந்து வந்துருக்காரு சக்திவேல். விசாரிச்சாரு. சார் ஒரு மணி நேரம் ஓர சொன்னார். சரி சார், இதை நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு 682 பிளாட் முடிச்சுட்டார். எத்தனை பிளாட்டு? 682 பிளாட்டு அவர் விட்டு கொடுத்துருக்காரு. கமிஷன் தான். அவர் சொல்லுவார், சார் இந்த வாரம் என்ன கிழமை வர்றோம், வேன் குடிச்சிட்டோம் அப்படிம்பாரு. கரெக்டாக 20 பேர் ஏற்றிட்டு வருவார். 20 பேர்த்துல 10லேருந்து 12 பேர் வந்து புக் பண்ணிடுவாங்க. 682 பிளாட் இது வரைக்கும் முடிச்சுட்டாரு. தூத்துக்குடியில் அப்பு குட்டன் ஒருத்தர் 6 கோடி ரூபாய் இது வரைக்கும் கமிஷன் ஆகிடுவார். 6 கோடி. அப்புறம் அலெக்ஸ்னு ஒருத்தர், அவரை விட டேம் பண்ணி வாங்கிக்கிறாரு. அதனால இந்த தொழிலுக்கு வந்து நீங்க என்ன முதலீடு போட போறீங்கன்னா ஒண்ணுமே முதலீடு கிடையாது. வாங்கி கொடுத்தா உங்களுக்கு லாபம், வாங்கலன்னா அவருக்கு லாபம். இதான உண்மை. வாங்கினா நமக்கு லாபம், வாங்காட்டினா அவருக்கு லாபம். இன்னைக்கு சென்ட் 10,000 இருக்குன்னா நாளைக்கு 12,000 விற்க போகுது, அவருக்கு தான் லாபம். இந்த தொழிலுக்கு உங்களுக்கு வந்து என்ன முதல் போட வேண்டியதில்லை, ஒண்ணுமே போட வேண்டியதில்லை, நல்ல வெள்ளச்சட்டை போட வேண்டியதில்லை, கண்ணாடி போட வேண்டியதில்லை, கழுத்துல செயின் போட வேண்டியதில்லை. ஒண்ணே பூசாம பேசணும். இந்த பூச்சல் இருந்துச்சுன்னா நீங்க செய்ய முடியாது. என்ன செய்ய போறீங்க? ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு காரில் உட்காந்து புருஷன் முன்னாடி தான் நீங்கள் எப்பவுமே கூப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பளையில கூப்பிட்டீங்கன்னா பொம்பளையாள்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா பார்ப்போம் அதை பிற பார்ப்போம் அப்படிங்க. பொம்பளையாளை கூப்பிட்டு வந்தா தான் நம்ம ஆம்பளையாட்களை விட பொம்பளையாளுக்கு வந்து ஆசை அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து பார்த்தோன்னே சொல்லுவாங்க, அவங்க சொன்னது பூராமே இருக்குல்ல, ஒரே ஆள் ஓனராக இருக்காரு, அவர் வீடு கட்டியே உள்ளே குடியிருக்கிறாரு, பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் இருக்குது, நம்ம பிள்ளைகளை கூட படிக்க வைக்கணும், அங்கே படிக்க வைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 பஸ் நின்று போக முடிய இடம் இப்போ ஹோட்டல் அடுத்த வர ஆரம்பம். அதனால் இடங்கள் வந்து நீங்கள் வாங்கும் போது அந்த இடத்துல ஓனரும் மெயினாக குடியிருக்கணும். நம்ம சார் வந்து வீடு கட்டி அங்கேயே தான் குடியிருக்கணும். இனிமேல் இந்த கோயில் அழிய போதா, காலேஜ் அழிய போதா எல்லாம் பாருங்க. நான் அடுத்தடுத்து ஒரு கவர்மெண்ட் கட்டடங்கள்லாம் நம்ம உள்ள வரப்போகுது. அதாவது சார் அடிக்கடி சொல்லுவார், பூமி இனிமேல் வைக்க முடியாது, இவ்வளோதான் பூமி, இதுக்குள்ளே தானே இடம் வாங்கணும். இப்போ உங்கள் தெருவில் இருக்கீங்கன்னா ஒரு 4 காலி இடம் இருக்கும், அந்த 4 காலி இடம் நிரப்பிடுச்சுன்னா அடுத்து வாங்க முடியாதுல்ல. இதை மாதிரி தான் நீங்கள் அன்றைக்கி தங்கத்தில் முதலீடு பண்ண கூட பெஸ்ட். இப்போ சார் நீங்கள் ஒரு 200 பவுன் நகை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நிம்மதியாக வந்து உட்காந்துருக்கீங்களா? நான் சொல்லவே உங்களுக்கு காற்று விடாது. வந்து உங்கள் உயிர் மட்டும்தான் இருக்கும், கட்டை மட்டும்தான் இருக்கும், உயிர் கூட அங்கே இருக்கும். ஐயோ அவனை அடிச்சு போடுவானோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். தங்கத்தில் போட கூட பெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் மண்ணில் போட்டது யாருமே பின்னாடி போனால் சத்திரமே இல்லை. இடம் இனிமேல் போகிற காலங்களில் வாங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேங்களோட நீங்கள் டெபாசிட் போட்டாலுமே டெபாசிட் திவால் ஆகிடுச்சுன்னா பணம் வாங்க முடியாது. அதிலே ஒரு சித்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் கொடுக்கணும். ஒரு 10 லட்சம் நீங்கள் போட்டிங்கன்னா 1 லட்சம் இந்த மாதிரி தான் வாங்க முடியும். 10 லட்சத்துக்கு வாங்க முடியாது, திவால் ஆகிட்டாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு பிரயோஜனம் இல்லாட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம தாய் தாப்பா வாங்கி போட்ட சொத்துனால தான் இன்னைக்கு பல பேர் கோடீஸ்வரனாக இருக்காங்க. அன்னைக்கு காடாக இருந்திருக்கும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் கோடீஸ்வரன். எங்கள் விளாத்திக்குளத்துலலாம் நீங்கள் செஞ்சு 30 லட்சம் சார். நீங்கள் நம்புவீங்களா? யாராவது விளாத்திக்குளத்துக்காரங்க இருந்தால் நம்மள கேட்டு பாருங்க, இல்லை விளாத்திக்குளத்துக்கே ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. 30 லட்சம் செஞ்சு இன்னைக்கு வாங்க முடியுமா? இனிமேலாம் போகிற காலங்களில் இடம் நம்ம வாங்கவே முடியாது. அதனால் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஆளை மட்டும் கூட்டிட்டு வாங்க. எல்லாமே பேசுறது நாங்கள் பேசிக்குவோம். ஆளை மட்டும் கூப்பிட்டு வந்து உங்களை இறக்கி விடுறது தான் வேலை. நாங்கள் பேசிக்குவோம், நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம். உங்களுக்கு முடிஞ்சால் கமிஷன் கொடுக்க போகிறோம். 2ஆம் தரம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த 35% உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. 1000 ரூபா இருந்தால் கூட பக்கத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் நான் அனுப்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு எனக்கெல்லாம் உங்களை மாதிரி பார்வையாளராக வந்து நான் இவ்வளவு கமிஷன் வாங்கினதுனால தான் நான் இன்னைக்கு வந்து டாப் லெவலில் இருக்கேன். நானும் ஒரு 10 பிளாட் வாங்கி கொடுத்தேன். இந்த கமிஷனை சேர்த்து வச்சு கொடுக்க கம்பெனியில் தான் இருக்கும். அப்படியே கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நானும் வாங்கி போட்டிருக்கேன். 2ஆம் தரம் இதை நீங்கள் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை நம்ம விற்கணும், நமக்கு வேண்டாம் அப்படின்னாலும் அதை வர எடுத்துக்குவார். சார் அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட்டோ அதை எடுத்துக்குவார். இதில் வந்து பொய் சொல்ல போகிறது கிடையாது, ஏமாற்ற போகிறது கிடையாது, கண்ணை கட்ட போகிறது கிடையாது. ஆளை கூப்பிட்டு விடுறோம். முதல்ல சாய்பாபா கோயிலில் சாமியை கும்பிடுங்க, நீச்சல் குளத்தை காட்டுங்க, காலேஜை காட்டுங்க, பிளாட்டை காட்டுங்க. உங்களுக்கு எந்த பிளாட்டில் அவங்களுக்கு இடம் வேணுங்கிறத பாருங்கள். மேற்கொண்டு எல்லாமே அவர் பேசிக்குவார். நீங்கள் எதையுமே செய்ய வேண்டிய உங்களுக்கு வேலையே கிடையாது. கார் வாடகை முதல் கொண்டு சார் கொடுத்துருவார்.
நீ அங்கே இந்த மாதிரி இத்தனை பேர் வரலாம் சார் அப்படின்னா சார் ஏற்பாடு பண்ணிடுவார். அந்த கார் உங்களை கூட்டு போனாங்க விடும். இங்கேருந்து நீங்கள் உங்கள் இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன செலவு செலவழிக்கும்? நம்ம எந்த செலவுமே நம்ம செலவு கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து சரி ஏதோ வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் ஏதோ சொல்கிறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு பிளாட் நீங்கள் வில்லுங்க. நீங்கள் 100 பிளாட் விற்க வேண்டாம். அந்த ஒரு பிளாட் விற்ற உடனே உங்களுக்கு அந்த ஆசை தன்னால் வந்துடும். இப்போ நம்ம எவ்வளவோ வேலை பார்க்குறோம். ஒரு ஓட்டின்னு ஒரு வேலை பார்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 200 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த ஆசை வருதா இல்லையா? இன்னைக்கு ஓட்டி போடுவாங்களா, அந்த வேலை கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? இதே மாதிரி எண்ணம் தான். பணம் வந்து வர 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 நமக்கே ஒரு ஆசை கொடுத்துரும். அந்த எண்ணங்கள் தன்னாலே உருவாயிடும். இப்போ நீங்கள் ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வந்தோடனே சார் பேசி உங்களுக்கு ஒரு 2 பிளாட் விற்றுட்டாங்கன்னா உங்களுக்கு 30 நேரம் கம்மி செஞ்சுட்டு அடுத்து நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க. நம்ம அவங்கள போய் பார்ப்போம் இவங்கள போய் பார்ப்போம் தன்னாலே வந்துடும். புரியுதா? அதனால யாருமே நம்ம அந்த மீட்டிங் வந்திருக்காங்க ஏதோ சும்மா உட்காந்துருக்காங்க பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க. முதலீடு இல்லாத வருமானம் இது வந்து முதல் யாரும் போட போகிறது கிடையாது. நான் என்னன்னு சொல்றேன், முதல் வந்து வித்தா நமக்கு லாபம், விற்கலைன்னா சாருக்கு லாபம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாரடிக்கு கூட போகுது. இதில் வந்து தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்க இடம். நீங்கள் ஒரு போட்டுப்பான் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் போட்டுப்பான் இடம். ஆனால் நீங்கள் அங்கே போனால் தான் தெரியும் 18 கிலோமீட்டர் உள்ள போகணும். அதெல்லாம் ஏமாத்துக்கலாம். இது அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு உங்களை நாங்கள் வர சொல்கிறோம். இப்போ நீங்கள் கூட வரோம்னா நாங்கள் சொல்கிறது கூடாமே அத்தனைமே உண்மை. இன்னும் நாங்கள் பேசிட்டு போயிடலாம். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல சார் சொல்கிறது கரெக்டாக இருக்கா? ரோட்டு மேலே பஸ் விட்டு காலை கீழே வச்ச உடனே இடம். தேசிய நெடுஞ்சாலை 6 வழி சாலையாக வேற மாறப்போகுது. எல்லாமே இதெல்லாம் இருக்காங்க. 6 வழி சாலையெல்லாம் மாறப்போகுது. இடம் வாங்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே இடம் வாங்கிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம ஏதோ வந்திருக்கோம் பொழுதுபோக்கு வந்திருக்கோம்னே நினைக்காதீங்க. முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுறதுனால ஒன்றுமே தப்பு இல்லை. ஒரு பிளாட் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தன்னாலே உங்களுக்கு அந்த எண்ணங்களும் அந்த ஆசைகளும் வந்து அந்த மேலே பார்க்க இந்த அம்மா எத்தனை பிளாட் கொடுத்துட்டு கேளுங்க. அவங்க அறுத்து போட்டாங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே ஒரு பணம். அதனால் யாருமே இது வந்து ஒரு இதாகவே நினைக்காதீங்க. நினைச்சு நீங்கள் கூட வந்து இன்னைக்கு எங்கள் கூட வந்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஒரு உத்தியோகமாக சார் வேணும் சொல்லியாச்சு. சரி. நான் வந்து அக்கௌண்ட் இருந்தேன். நீச்சல் போகிறதுக்குமா பையன் நீச்சல் போகும்போது அந்த இடமெல்லாம் பார்த்தேன். ஆன்லைனில் கொடுக்குறதுனால இந்த இடம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் ஒரு 6 பிளாட் அந்த இடத்துல வாங்கிட்டேன். இப்போ இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க அத்தை மாமா கூட படித்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ சொந்தக்காரங்க தானே வாங்கிக்கல என் ஃபேமிலியே இப்போ நிறைய பேர் அந்த பிளாட் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடலாமா? ஒரு 300 பிளாட் மேலே பிளாட்டுக்கு 10 ரூபா நம்ம மாதிரி நல்லா சமாளிச்சிருக்கேன். இது ஒரு 2 பிளாட் கொடுத்துருக்கா ஒரு வெளிநாட்டு ரூபா இருக்குது. அந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வாங்கலாம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த கொடுத்துருவாங்க. சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. சார் எல்லாமே சைடெல்லாம் கட்டி அவங்க வச்சுருவாங்க. எல்லாருமே வாங்கும்போது பார்க்கல முதல் வாங்குங்க அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களேன்னு சொல்லி நீங்கள் மற்ற நாளுக்கு டெய்லி வேலைக்கு போனாலும் நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வாடகை எல்லாமே சார் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் நல்லா சமாளிக்கும். இது வந்து ஒரு சைடு வரமான மாதிரி பார்க்கணும்னா எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இந்த பயணத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எங்கள் அக்கா தான் கொண்டுட்டாயி அவங்க அங்கே போய் வீட்டில் ஒருத்தர் பையனை கூட்டிட்டு போட்டு அந்த இடம் தெரிஞ்சு அவங்க வாங்கினாங்க. சரி நாங்கள் வாங்கணும். எங்கள் அக்கா தான் இருந்தாங்க எல்லாம் சேர்ந்து வாங்கிக்குவோம். நான் சொல்லி இங்கேயும் வாங்கிட்டாங்க. நல்லா இருக்கும் இடம் வந்து பாருங்கள். நீங்களும்